السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் வருகிற போது உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், எல்லை மீறாதீர்கள். நிச்சயமாக எல்லை மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் ஆராஃப் 7ஆம் அத்தியாயம் 31ஆம் வசனமாக இறக்கி அருள் இருக்கிறான். நேற்றைய தினம் நாம் ஞாபகப்படுத்தி கொண்டோம், அல்லாஹுடைய இல்லத்திற்கு நாம் வருகிற போது ஒரு ஜீனத்தோடு வர வேண்டும். சலவை செய்த ஆடைகளை அணிந்து, அழகிய ஆடைகளை அணிந்து வர வேண்டும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு வலியுறுத்துகிறான் என்பதை நேற்றைய தினம் நாம் ஞாபகப்படுத்தினோம். இந்த ஆயத்து இறங்கியதற்கான காரணத்தையும் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். மக்கா மக்கள் பலர் காபத்துல்லாவை வலம் வருகிற போது சில கட்டுப்பாடுகளை தங்களுக்கு தாங்களே விதித்து கொண்டிருந்தார்கள். தவாப் செய்கிற காலகட்டங்களிலே இறைச்சி சாப்பிடக்கூடாது, கொழுப்பு கலந்த உணவுப் பொருட்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று தங்களுக்கு தாங்களே தடை விதித்திருந்ததோடு, பாவம் செய்த உடைகளோடு காபத்துல்லாவை நாம் தவாப் செய்யக்கூடாது, எனவே பிறந்த மேனியோடு தான் நாம் தவாப் செய்ய வேண்டும் என்ற பலர் அவ்வாறு நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக கண்டிக்கிறான். இல்லை, நீங்கள் வணக்க வழிபாடுகள் நடைபெறுகிற இடத்துல ஒரு ஜீனத்தோடு இருக்க வேண்டும், அலங்காரத்தோடு இருக்க வேண்டும். அலங்காரம் என்பது நாம் உடுத்துகின்ற உடையில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். பள்ளிவாசலுக்கு இபாதத்து செய்வதற்காக வரும்போது மட்டுமல்ல, காபத்துல்லாவை தவாப் செய்யும்போதும் கூட நீங்கள் உடைகளோடு தான் தவாப் செய்ய வேண்டும். அதில் தான் உங்களுக்கு ஜீனத்து இருக்கிறது. என்ன காரணம்? காபத்துல்லாவை தவாப் செய்வதும் ஒரு இபாதத்து தான், அதுவும் ஒரு வணக்கம் தான். ஒரு வணக்கத்தை நாம் நிறைவேற்றுகிற போது ஆடை அணிந்து அந்த அலங்காரத்தோடு தான் நீங்கள் அந்த வணக்கத்தை, அந்த தவாஃபை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பதிலடியாக இந்த வசனத்தை இறக்கி அருளினான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்கிற வசனத்தையும் சேர்த்தே கூறுகிறான். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் சற்று வரம்பு மீறினார்கள். தவாஃபினுடைய இந்த காலகட்டங்களில், ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் இறைச்சி சாப்பிடக்கூடாது, கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் ஒரு ஹலாலான ஒரு விஷயத்தை ஹராமாக்கி கொண்டார்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எது ஹலாலோ அது ஹலால் தான், எது ஹராமோ ஹராம் தான். ஹலாலை விட்டு ஹராம் பக்கம் எப்படி நாம் போகக்கூடாதோ, அதே போன்று அந்த ஹலாலை நாம் ஹராமாக்கி கொள்ளவும் கூடாது. நம்முடைய மார்க்கத்தில் எதெல்லாம் ஹலாலோ, இந்த ஹலாலை நான் பயன்படுத்த மாட்டேன், நான் உபயோகிக்க மாட்டேன், அனுபவிக்க மாட்டேன் என்றெல்லாம் நாம் ஒருபோதும் கூறவே கூடாது. நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, இது ஹலால், இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்கின்ற முறையில் நாம் அதற்கான அந்த மதிப்பை தர வேண்டும். மட்டுமல்லாமல் ஹலாலை புசிக்கும் போதும் கூட வரம்பு மீறக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே நமக்கு சில யோசனைகளை, அறிவுரைகளை வழங்குகிறான். வரம்பு மீறக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? வரம்பு மீறுதலில் பல விஷயங்கள் வருகிறது. ஏற்கனவே நாம் பசி தீர்ந்திருக்கிறோம், உணவு உண்டிருக்கிறோம், மறுபடியும் உண்பது என்பது அது வரம்பு மீறிய ஒரு செயலாக. நல்ல பசியாக இருக்கிறது, பசியாக இருந்து சாப்பிடுவதற்கு உணவு இருந்தே சாப்பிடாமல் இருப்பது அதுவும் வரம்பு மீறிய ஒரு விஷயம். இது நம்முடைய மார்க்கத்திலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? நாம் நம்முடைய உடம்பை பலகீனப்படுத்தி கொள்ளக்கூடாது. எந்த அளவுக்கு பலகீனப்படுத்தி கொள்ளக்கூடாது? அந்த பலகீனத்தின் காரணமாக நம்முடைய இபாதத்துகள் பாதித்து விடக்கூடாது. நான் உணவு விஷயத்தில் எனக்கு அதில் அவ்வளோ அக்கறை கிடையாது என்று உணவு உண்பதற்கு ஹலாலான அந்த உணவு இருக்கும்போது கூட நம்முடைய உடலுடைய அந்த பலத்தை தக்க வைத்து கொள்கிற அளவுக்கு
அந்த பலத்தை அடிப்படையாக வைத்து இபாதத்துகளை நிறைவேற்றுகிற அளவுக்காவது நாம் சாப்பிட வேண்டும். அந்த ஒரு விஷயமும் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு வலியுறுத்தப்படுவதாக அறிஞர் பெருமக்கள் எடுத்துரைக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் அந்த வசனத்திலே சொல்கிறான், உண்ணுங்கள் பருகுங்கள், எல்லை மீறாதீர்கள். எல்லை மீறக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அந்த எல்லை மீறுதலுக்குத்தான் இஸ்ராஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இஸ்ராஃப் என்றாலே எல்லை மீறுதல். எனவே இதிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், குர்ஆனிலே நமக்கு வைத்திய முறைகள் இருக்கிறது, ஹதீஸிலையும் இருக்கிறது. ஹாரூன் ரஷீத் பாட்ஷா அவருடைய சமூகத்தில் அலி இப்னு ஹுசைன் வாக்கிதி என்கின்ற ஒரு மாமேதை இருக்கிறார்கள். ஒரு கிறித்துவ பாதிரியாரும் இருக்கிறார்கள். அந்த கிறித்துவ பாதிரியார் ஹாரூன் ரஷீத் பாட்ஷாவுடைய அவையிலே வைத்து, அவருடைய அந்த தர்பாரில் அவையிலே வைத்து அலி இப்னு ஹுசைன் வாக்கிதி அவரிடத்தில் கேட்கிறார், உங்களுடைய குர்ஆனிலே, உங்களுடைய வேதத்தில், கேட்பவர் கிறித்துவ பாதிரி, உங்களுடைய வேதத்தில் வைத்தியம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உடல் ஆரோக்கியம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற வினாவை விடுக்கிறார். அப்போது அலி இப்னு ஹுசைன் வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார். அல்லாஹ் கூறியிருக்கிறான், பாதி வசனத்திலே அத்தனை விஷயங்களும் இருக்கிறது என்று கூறுகிறார். இது ஒரு பாதி வசனம்தான். யாபனி ஆதமு குது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிது ஒரு பாதி வசனம் என்றால், மறுபாதி வசனம் குலு வஷ்ரபு. அல்லாஹ் கூறுகிறான், உண்ணுங்கள் பருகுங்கள், வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. இதை நாம் கடைபிடித்தோம் என்றாலே நமக்கு வைத்தியம் வந்துவிடும் என்று சொன்னார், சிகிச்சை வந்துவிடும் என்று சொன்னார். ஒரு மனிதனுக்கு வியாதிகள் வருவதற்கு காரணமே அவன் வரம்பு மீறுவதுதான் காரணம். குர்ஆனில் வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது, யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் என்று கூறுகிறான். உணவு விஷயத்தில் யார் வரம்பு மீறுகிறார்களோ அவர்கள் சைத்தானின் சகோதரர் என்று கண்டிக்கிறான். இன்றைக்கு நாம் ஓதிய அதே சூரா பனு இஸ்ராயில் தான் அந்த வசனம் காணப்படுகிறது. எனவே இதிலே வைத்தியம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அலி இப்னு ஹுசைன் வாக்கிதி அவர்கள் கூறினார்கள். அப்போது அவர் மறுபடியும் அடுத்த வினா கேட்கிறார், உங்கள் நபியினுடைய மொழிகளிலே, பொன்மொழிகளே வைத்தியம் பற்றி எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார். அப்போது அலி இப்னு ஹுசைன் வாக்கிதி அவர்கள் சொன்னார்கள், ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய வயிறு இருக்கிறதே அதுதான் எல்லா வியாதிகளுக்குமான கிடங்காக இருக்கிறது. நீங்கள் பத்தியத்தை கடைபிடிங்கள். பத்தியம் என்றால் எதை உண்ண வேண்டுமோ அதை மட்டும் உண்ணுங்கள், உண்ணக்கூடாததை நீங்கள் உண்ணாதீர்கள். அதற்குத்தான் பத்தியம் என்பார்கள், ஹமியா. நாம் கண்டதையும் இண்டதையும் சாப்பிடுகிற போது தான் நமக்கு வியாதிகள் ஏற்படுகிறது. எனவே உணவு உண்ணுகிற விஷயத்தில் நீங்கள் நடுநிலையை கையாளுங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகர்கிறார். அப்படி நடுநிலையை கையாளுகிற போது உடம்புக்கு ஏற்படுகிற அந்த இடையூறுகள், தீங்குகள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் என்று எம்பெருமானார் கூறினார்கள் என்று அலி இப்னு ஹுசைன் வாக்கிதி அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த இலாஜ் என்றால் சிகிச்சை, உடல் சிகிச்சை, உடல் நலம், அந்த உடல் நலம் சம்பந்தமான அந்த ஹதீஸை அப்படியே தத்ரூபமான முறையில் அந்த மாமேதை எடுத்துரைக்கிறார்கள். இதை கேட்டு வியந்து போன அந்த கிறித்துவ பாதிரி சொல்லுகிறார், என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, உங்களுடைய இறை வேதத்திலேயும் இறை தூதருடைய பொன்மொழிகளிலேயும் ஜாலினுஸ் என்கிற கேலன், அவர் இங்கிலீஷில் கேலன் என்று கூறுவார்கள், அவர் மிகப்பெரிய ஒரு டாக்டர், ஒரு ஆய்வாளர். அந்த ஜாலினுஸுடைய ஆய்வுக்கு எதுவும் குறைந்ததாக இல்லையே உங்களுடைய குர்ஆனும் உங்களுடைய ஹதீஸும், அதில் இருக்கக்கூடிய அந்த வைத்திய வழிமுறைகள். அவருக்கு எதையுமே விட்டு வைக்கவில்லையே. அவர் ஏதாவது ஆராய்ச்சி செய்ய வேண்டுமென்றால் குர்ஆனை வைத்து ஆராய்ச்சி செய்து அற்புதமான விஷயங்களை கண்டுபிடித்து விடலாம் போன்றிருக்கிறத என்று பதிலுரைக்கிறார். கிறித்துவ பாதிரி பதிலுரைக்கிறார். குர்ஆனிலே எல்லாம் இருக்கிறது, அதிலே ஒரு முக்கிய விஷயம்தான் வைத்தியம். நாம் டாக்டர்களிடத்திலே செல்லாமல் இருக்க வேண்டும், ஹாஸ்பிட்டல்கள் படிகள் ஏறாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வயிற்றை நாம் கட்டுப்படுத்தினாலே போதுமானது, நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தினாலே போதுமானது. எது ஹலாலோ அதை உண்ண வேண்டும், உண்ண வேண்டிய அளவுக்கு உண்ண வேண்டும், உண்ணாமலும் இருக்கவும் கூடாது. இந்த வசனத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. உண்ண வேண்டியதை உண்ணாமல் இருந்தாலும் அது வியாதிக்கு காரணமாக ஆகும். தேவையான அளவுக்கும் உண்ண வேண்டும், அதில் வரவும் மீறவும் கூடாது.
எது ஹலாலோ ஹலாலை சாப்பிட வேண்டும். ஹராமுக்குள்ளே பூந்தோம் என்றாலே அத்தனை வியாதிகளும் அத்தனை நோய்களும் அத்தனை இடையூறுகளுக்கும் நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகும் என்கிற அந்த விளக்கத்தை அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். எனவே அற்புதமான ஒரு இறை வசனத்தை இன்றைக்கு நாம் நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். இந்த வசன பிரகாரம் ஆள்வதற்கு நாம் முயற்சிப்போமாக. எந்த ஒரு காலகட்டத்திலே உண்ணுவது பருகுவது என்கிற அந்த விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து மேலும் மேலும் நிறைய அமல்கள் இபாதத்துகளில் ஈடுபட நாம் முயற்சிப்போமாக. அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.